ஸோ வெல்கம் பேக் டு பிஎல்எஸ் சூப்பர் பஜார். ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மார்ச் இயர் எண்டு சேல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது நம்ம மார்ச் இயர் எண்டு சேல் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டிஃபெக்டிவ் பீஸோ டேமேஜ் பீஸோ அது மாதிரி ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்றது கிடையாது. நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் அது மாதிரி என்றைக்குமே அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்ம சேல்ஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம சேல்ஸ் பண்ணுறது எப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய ஸ்டாக்ஸ் எடுத்துகிட்டே இருக்கும். அதில் எதெல்லாம் அதிகமாக இப்போ ஸ்டாக்ஸ் ஓரளவுக்கு இருக்கோ அதை வந்து நம்ம இயர் எண்டு கோர்ஸில் ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸில் வந்து ஒரு ஆஃபர் போட்டு விற்கணும் அப்படின்ற கோர்ஸ் நம்ம வந்து விற்கிறோம். ஸோ இன்றைக்கி அதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ப்ராடக்ட் நம்ம வந்து போடுறோம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஸ்டீஜ் பிராண்டோட எக்ஸ்பிரஸ் புல்லட் மிக்சின்னு சொல்லுவோம், எக்ஸ்பிரஸ் மிக்சின்னு சொல்லுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதே ப்ரெஸ்டீஜ் பிராண்டோட ஸோ மல்டி குக்கர். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ எப்போல்லாம் போடுறோமோ அப்போல்லாம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும், நல்ல சேல்ஸ் ஆகக்கூடிய ப்ராடக்ட். அதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ அது என்ன ப்ரைஸ் அப்படின்னு டீட்டெயிலாக நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போடுற எல்லா ஆஃபர்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ வாங்க என்ன ஆஃபர் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜ் பிராண்டோட எக்ஸ்பிரஸ் மிக்சி. ஸோ இதோட வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 350 வாட்ஸ் வரும். மோட்டர் வாரண்ட்டி வந்து 2 இயர்ஸ் வரும். ஸோ ப்ரெஸ்டீஜ் பொறுத்த வரைக்கும் நல்லா தெரியும், த்ரூ அவுட் இந்தியா சர்வீஸ் சென்டருக்கு நியரஸ்ட் சர்வீஸ் சென்டரில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நமக்கு 2 ஜார் வரும். ஸோ நம்ம இந்த ப்ராடக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி நம்ம வந்து டெமோ பண்ணி காமிச்சிருக்கோம், எல்லாமே அரைச்சும் காமிச்சிருக்கோம். ஸோ அதனால் ஜஸ்ட் நம்ம ஒரு எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ண போகிறோம். இது வந்து 2 ஜார் வரும். ஒரு ஜாரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக இருக்கும் பிளேடு. ஸோ இது மாதிரி ஒரு ஃப்ளாட்டாக வரக்கூடிய இந்த பிளேடு பார்த்தீங்கன்னா ட்ரை அரைக்கிறதுக்கு. ஸோ நம்ம என்னெல்லாம் ட்ரை அரைக்கணும் அப்படின்னா எல்லாமே அரைச்சிக்கலாம். ஸோ இந்த ஆர்டினரி மிக்சிக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டினரி மிக்சியில் வந்து வாட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், ஆர்பிஎம் வந்து கம்மியாக இருக்கும். வேற நம்ம இந்த புல்லட் மிக்சியில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ் கம்மியாக இருக்கும், ஆர்பிஎம் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது இது பார்த்தீங்கன்னா வெறும் 350 வாட்ஸு, வேற ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 22,000 ஆர்பிஎம் வரும். ஆனால் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம சின்ன ஜாரில் இந்த மிக்சியில் வரக்கூடிய சின்ன ஜாரில் பண்ண முடியாத இது கூட நம்ம இதில் அரைச்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக 2 மிளகு 3 மிளகு நம்ம வேணும், ஃப்ரெஷ்ஷாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சட்னி ஜாரில் மிக்சியில் உள்ள ஜாரில் நம்ம அரைக்க முடியாது. ஆனால் இதில் நம்ம வந்து 1 மிளகு கூட போட்டு அரைக்க முடியும். ஸோ நம்ம நிறைய வாட்டி இதுக்கு டெமோவும் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் நம்ம பழைய வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து ட்ரையாக அரைக்கிறதுக்கு என்ன ஹார்டாக இருந்தாலும் சரி, ஈவன் மஞ்சள் கூட போட்டுன்னா சூப்பராக அரைச்சி கொடுத்துரும் நமக்கு. இது வந்து ட்ரை ஜார். சப்போஸ் அரைச்சிட்டு மிச்சமாச்சுனாலும் 2 கேப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேப் எடுத்து போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ அது மாதிரி நம்ம யூஸ் அடுத்த ஜார் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வெட் ஜார்னு சொல்லுவோம். ஸ்மூத்தீஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே சூப்பராக ஜூஸ் அடிக்கிறது, ஸ்மூத்தீஸ் பண்ணுறது, நீங்கள் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, என்ன வெங்காய சட்னி, எந்த சட்னி வேணாலும் அரைச்சிக்கலாம் நீங்கள். இது பார்த்தீங்கன்னா இது பிளேடு பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வரக்கூடிய ட்ரை கரைக்கக்கூடிய இந்த ஃப்ளாட் பிளேடு இந்த 2 சைடு மட்டும்தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம 4 இது வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வெட்டு அரைக்கிறதுக்கு. ஸோ நம்ம வெட்டு என்னென்னலாம் பண்ணலாமோ இதில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ இதுக்கும் அதே மாதிரி 2 மூடி வந்துடும். ஸோ அரைச்சி முடிச்சு மிச்சம் ஏதாவது இருந்தால் அந்த கேப் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து இப்போ ஒரு சூப்பரான ஒரு ஆஃபரில் கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சுவல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 3445 ரூபா. ஆனால் நம்ம மார்ச் இயர் எண்டு சேல்கோசரம் பார்த்தீங்கன்னா வெறும் 2200 கொடுக்குறோம், வெறும் 2200 கொடுக்குறோம். அது வித் வந்து ஃப்ரீ ஷிப்பிங். நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம். கேஷ் ஆன் டெலிவரியும் அவைலபிளாக இருக்குது. ஆனால் எல்லாமே இப்போ இயர் எண்ட் சேலும் போது ஸ்டாக்ஸ் என்ன இருக்கோ அதுக்கு தான் நம்ம இந்த ஆஃபர் போட்டிருக்கோம். எல்லாமே லிமிடெட் ஸ்டாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஆனால் வேணுன்றவங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து வெயில் சீசன். ஸோ நம்ம கண்டிப்பாக வீட்டில் ஜூஸஸ்லாம் பண்ணி கொடுப்போம், ஸ்மூத்திஸ் பண்ணுவோம், லஸ்ஸி பண்ணுவோம். ஸோ எல்லாத்துக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கங்க. வெறும் 2200 நம்ம கொடுக்குறோம். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து சூப்பரான ஒரு ப்ராடக்ட். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுலர்ஸ்க்கோ அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கோ ஏஜர் பீப்புளெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ ப்ரெஸ்டீஜ் பிராண்டோட மல்டி குக்கர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பாயில் பண்ணக்கூடிய வேக வைக்கக்கூடிய எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணுறீங்க, பொரியல் பண்ணுறீங்கன்னா அது பண்ண முடியாது. ஒரு பாயில்டு ஐட்டம் எல்லாமே இதில் பண்ண முடியும். ஸோ என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒன்றா காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் யூனிட் வந்துடும். இது வந்து பேஸ் யூனிட் ஹீட்டிங். இது வந்துட்டு இது வந்து ஒரு ஜார் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து மினிமம் மேக்ஸிமம்னு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும்.
இந்த மினிமம் லெவலுக்கு மேக்ஸிமம் இருக்கும். இந்த மினிமம் வரைக்கும் நம்ம மினிமம் இந்த லெவலில் தண்ணி இருக்கணும் நம்மளுக்கு. நம்ம என்ன பாயில் பண்ணாலும் இந்த லெவலுக்கு மினிமம் மேலே தான் தண்ணி இருக்கும்போது அது கம்மியாக தண்ணி இருக்கக்கூடாது. அதை மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம வந்து டெம்பரேச்சரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி டெம்பரேச்சர் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோ கட் ஆஃப் ஆகிக்கும். அந்த டெம்பரேச்சர் வந்தோன்னா ஆட்டோ கட் ஆஃப் இருக்குது. ஸோ அது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதில் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு எக் பாயில் பண்ணுறதுக்கான ஒரு ஹோல்டர் வரும், ட்ரே வரும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 எக்கு வச்சு நம்ம பாயில் பண்ண முடியும். இது ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருப்பாங்க எஸ்எஸ்ல. இதை உள்ளே வச்சுருங்க, தண்ணியை ஃபில் பண்ணுங்கள். அதுக்கு மேலே இது வச்சிட்டிங்க, எக்கை வச்சிட்டிங்க அப்படின்னா, மாதிரி எக்கை வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு பாயில் ஆகிடும். ஸோ நம்ம எக் பாயில் பண்ணுறதுனா எக் பாயில் பண்ணிக்கலாம். அந்த எக் பாயில் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை அப்படியே எடுத்துகிட்டா ஈஸியாக லிஃப்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இட்லி பிளேட் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து எப்படி இட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் இட்லி மாதிரி இருக்காது, ஒரு மினி இட்லி மாதிரி இருக்குது. அந்த சைஸில் இருக்காது. ஒரு ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு சைஸில் இருக்கும். ரொம்ப பெருசு இல்லாமல் ரொம்ப சின்னதும் இல்லாமல் உங்களுக்கு. ஸோ இது மாதிரி ஒரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா 4 இட்லி வரும். மொத்தம் 3 பிளேட் இருக்கும், 12 இட்லி வரும். ஒரு இதில் மட்டும் இது மாதிரி கீழே ஒரு கப் மாதிரி கொடுத்துருப்போம். இது வந்து அடியில் வைக்கிறதுக்கு. ஸோ இதை வந்து கீழே வச்சுக்கிங்க, தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இது கீழே வச்சுருங்க. உள்ள மாதிரி உள்ளே வச்சுருங்க. உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பிளேட் அப்படியே வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் இதுக்கு மூடி கொடுத்துருப்பாங்க, டஃப்லான் கிளாஸ் மூடிட்டு இதை வச்சு க்ளோஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக நம்ம வந்து இட்லி பண்ணிக்கலாம். நம்ம எதாவது ட்ராவல் பண்ணுறோம், ஒரு பிக்னிக் ஸ்பாட் போகிறோம், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் நம்ம வாங்கி சாப்பிட வேண்டாம். நம்ம வந்துட்டு ஸோ இது மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டுனா நம்ம வந்து ஒரு ஹைஜீனிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இட்லி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஒரு மாவு மட்டும் நம்ம பக்கத்தில் கடையில் வாங்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்ம வந்து இட்லி ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். இந்த ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருப்பாங்க, ஸோ இந்த அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க வந்து கேரி பண்ணிவிட்டு ஒரு வெளியில் ஹோட்டலில் ரெகுலராக சாப்பிட்டே இருந்தாங்க, உடம்புக்கு கெடுதல் நமக்கு. ஸோ அதுக்கு வீட்லேயே பார்த்தீங்கன்னா ரூம்லேயே வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். ஸோ ஒர்க்கிங் உமன்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ வெளியூரில் தங்கி படிக்கிறவங்க, வெளியூரில் தங்கி வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சப்போஸ் அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த அட்டாச்மெண்ட்ஸ் போக எக்ஸ்ட்ரா இது மாதிரி ஒரு ஸ்டீமர் ட்ரே மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டீம் பண்ணி பாயில் பண்ணுறதுக்கு. நம்ம ஒரே டயத்தில் 2 கூட வச்சுக்கலாம். ஒரு 2 பிளேட் வந்து இட்லி பிளேட் வச்சுட்டு நீங்கள் அதுக்கு மேலே இதை எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து பாயில் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது மாதிரி வச்சிட்டிங்கனால நல்லா ஹோல்ஸாக இருக்கும். ஸ்டீம் வந்து இதில் அப்படி வந்துடும். வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது, கார்ன் பாயில் பண்ணுறீங்க, உருளைக்கிழங்கு பாயில் பண்ணுறீங்க. ஸோ அது மாதிரி வந்து பண்ணும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டீம்லேயே, ஸோ எனி வெஜிடபிள்ஸ் நம்ம வந்து ஸ்டீம்லேயே நீங்கள் பாயில் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டீமில் பாயில் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நியூட்ரிஷியஸ் அது உள்ள சத்து வந்து நம்மளுக்கு வந்து லாஸ் ஆகாது. அதில் என்ன இருக்கோ அது அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் நம்மளுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கீழே 2 பிளேட் இட்லி வச்சுட்டு நம்ம மேலே வச்சிட்டிங்கன்னா கூட நம்ம வந்து எக் பாயில் பண்ணிக்கலாம். ஸோ கீழே இட்லி பாயில் ஆகிட்டு இருக்கும், மேலே எக்கையும் வச்சிட்டிங்கன்னா ஸோ ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டபுள் பர்பஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணணும், மல்டி பர்பஸாக நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுலேயே அவங்க என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதில் ஒரு காஃபி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு காஃபிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ நீங்கள் வாட்டர் பாயில் பண்ணிக்க முடியும், காஃபி போட முடியும், டீ போட முடியும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்ன பாயில் பண்ணுறாங்கன்னு போட்டிருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இட்லி பண்ணிக்கலாம், எக்ஸ் பாயில் பண்ணிக்கலாம், நீங்கள் வெஜிடபிள்ஸ் பாயில் பண்ணிக்கலாம், டீ, காஃபி, நூடுல்ஸு. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நூடுல்ஸும் ப்ரிப்பேர் பண்ணலான்றாங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு வாட்டரை பாயில் பண்ணிட்டு நம்ம நூடுல்ஸ் போட்டு நூடுல்ஸ் வந்து சூப்பராக ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதுமாதிரி பாயில்டு பொட்டேட்டோஸ், நீங்கள் உருளைக்கிழங்கெல்லாம் பாயில் பண்ணணும், ஸ்டீம் பண்ணணும் அப்படின்னா சூப்பராக நம்ம வந்து பாயில் பண்ணிக்க முடியும். ஸோ பாயில் பண்ணி இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. சின்ன குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மட்டும் நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதில் நெய் விட்டு சூப்பராக கொடுப்பாங்க. கொஞ்சம் உப்பு போட்டு சூப்பராக கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியாக இருக்குன்றதுக்கோசரம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாஸ்தா, சூப்பெல்லாம் சூப்பராக வைக்கலாம். சூப் வச்சுக்கலாம் நீங்கள். இந்த பாட்ரேஜ், இந்த பாயசம், கஞ்சி எல்லாமே நம்ம வச்சுக்க முடியும் நம்ம. அதே மாதிரி நீங்கள் வந்து கிரேவிக்கும் பண்ணிக்கலாம். இந்த லிக்விடாக ட்ரையாக பண்ண முடியாது. வேறஸ் நீங்கள் வந்து இந்த கிரேவி மாதிரி இருக்கு இல்லையா, அந்த கிரேவி மாதிரிலாம் இதில் சூப்பராக பண்ணிக்கலாம். இந்த சப்பாத்திக்கு எதாவது கிரேவி பண்ணுறீங்க, பரோட்டாக்கு எதாவது கிரேவி பண்ணுறீங்கன்னா கூட சூப்பராக நம்ம வந்து கிரேவியெல்லாம் அதில் பண்ணிக்க முடியும். ஸோ பாட்ரிச்சு அதான் நம்ம வந்து கஞ்சியோ இல்லை பாயசம் எல்லாமே அதில் சூப்பராக வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா லிக்விட் ஐட்டம்லாம் வந்து எல்லாமே நம்ம வந்து சூப்பராக பண்ண முடியும், ஒரு மல்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 இயர் வாரண்டியோட வருது. பிராண்டு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜ் பிராண்ட் வருது.
ஸோ நம்பர் ஒன் இந்தியாவிலே நம்பர் ஒன் பிராண்டான ப்ரெஸ்டீஜ் பிராண்டோடது. ஸோ இதுக்கு த்ரூ அவுட் ஏற்கனவே நம்ம நிறையா வாட்டி சொல்லியிருக்கோம். ப்ரெஸ்டீஜ் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் இந்தியா உங்களுக்கு வந்து சர்வீஸ் சென்டர் இருக்குது. ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு இயர் அண்ட் சேலில் கொடுக்குறோம். இப்போ இதோட ஆக்சுவல் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2885 ரூபா, 2885. ஸோ இப்போது நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜாரில் இந்த இயர் அண்ட் சேல்கோசரம் பார்த்தீங்கன்னா 1999 கொடுக்குறோம். 1999 ரூபாய்க்கு இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கோட, தமிழ்நாட்டுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கோட. ஸோ இதுவும் நம்மளுக்கு வந்து ஸ்டாக்ஸ் வந்து ரொம்பவே லிமிட்டட் தான் உங்களுக்கு. அதனால் வேணுன்றது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கிங்க. ஸோ இயர் அண்ட் சேல் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா நம்ம மார்ச் 31 வரைக்கும் வெயிட் பண்ணி தான் நம்ம ஆர்டர் போடணும் அப்படின்னு கிடையாது. ஸ்டாக் இருந்தால் தான் கொடுப்போம். சப்போஸ் 2 நாள்லேயே ஸ்டாக் முடிஞ்சாலும் ஸோ நம்மள்கிட்ட வந்து அவைலபிலிட்டி இல்லாமல் போயிடும். அதனால் வேணுன்றது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இது எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னா இதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நம்ம வீடியோலேயே டு ஆர்டர் கால் அப்படின்னு சொல்லி ஒரு 2 நம்பர் இருக்கும். அந்த 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பேர், அட்ரஸ், ஃபோன் நம்பர், பின்கோட் எல்லாமே கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆர்டர் எடுத்து நாங்கள் டிஸ்பேச் பண்ணுவோம். நேரடியாக நம்ம கடைக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் சிவானந்தா கால்லேருந்து சாய்பாபா கோயில் போகிற ரூட்டில் புதுப்பாலம் பஸ் ஸ்டாப் இருக்குங்க. பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தான் நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் லொக்கேட்டாக இருக்குது. ஸோ லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆஞ்சநேயர் சிலை இருக்கும். அந்த ஆஞ்சநேயர் சிலைக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் லொக்கேட்டாக இருக்குது. ஸோ நேரடியாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணுன்னாலும் நேரடியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி போட்ட இந்த ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராடக்ட் போடணும், ஸோ இந்த நம்ம ரெகுலராக நம்ம மேக்ஸிமம் ப்ராடக்ட் போட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ இன்கேஸ் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் போடணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் அதை கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் எங்களால் ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் உங்களுக்கு கொடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா இயர்ண்டுக்கோசரம் ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் நம்ம போட போகிறோம். ஸோ இன்றைக்கி போட்ட இந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஆஃபர்ஸோடு உங்கள் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் பிஎல்எஸ்.